வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை பற்றி. ஆடி மாதத்தை எல்லாருமே பீடை மாதம் என்று தவறாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பீடம், பீடை அல்ல பீடம், அதாவது பெண் சக்தி பீடத்தில் அமர்கின்ற மாதம். நீங்கள் பாருங்களேன், இந்த மாதத்தில் எத்தனை பண்டிகைகள் வருது அப்படின்னுட்டு. அத்தனை பண்டிகைகளும் பெண் சக்தியை வழிபட்டு நாம் அடுத்து வருகின்ற அதாவது ஓராண்டை எப்படி சொல்வாங்கன்னா, காலை பொழுதாக தை முதல் ஆணிவது ஆடியில் இருந்து மார்கழி வரை ராப்பத்து என்பார்கள். அதாவது இரவு பொழுது, தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த மாலை பொழுது அதாவது இயற்கை சீற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் எல்லாமே நடைபெறும். அதாவது என்னென்னா, இது வரைக்கும் ஒரு தட்பவெப்பநிலை இருக்கும், இப்போ மாறும். தட்பவெப்பநிலை மாறும்போது நம்ம உடலில் நிறைய உபாதைகள் ஏற்படும். அதுவும் இல்லாமல் மழை மாறி மாறி பொழிவதால் நம்ம உடல் அந்த சீதோஷண நிலையை எடுத்துக்கொள்ள முடியாததால் தான் இந்த கூழ்வார்த்தல், அதாவது இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி நம்மிடையே நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நம் முன்னோர்கள் செய்து வைத்தது. அதனால்தான் எல்லா அம்மன் ஆலயங்களிலும் கூழ்வார்த்து எல்லோருக்கும் அதை கொடுத்தார்கள். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எல்லோருக்கும் இருந்து எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, எல்லாமே காரண காரியத்தோடு நாம் சிறப்பாக வாழ வேண்டும், நம் வாழ்வியல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அமைத்தது. நன்றி, வணக்கம்.